வெல்கம் டு வில்லேஜ் வீட்டு விருந்து. இன்றைக்கி நம்ம வில்லேஜ் வீட்டு விருந்தில் கிராமத்து ஸ்டைலில் மசாலாவை வறுத்து அரைச்சி செய்ய போகிற ஒரு மீன் வறுவலை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னென்னா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் அளவு மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவு பச்சரிசி. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. பாத்திரம் நல்லா சூடாகட்டும். இப்போ இதோட மல்லி, சோம்பு, சீரகம், மிளகு, கொஞ்சமாக வெந்தயம், நிறைய வெந்தயம் சேர்த்திங்கன்னா கசக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் வாசனைக்காக, 1 ஸ்பூன் அளவு பச்சரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வறுத்து செய்யும்போது சூப்பராக இருக்கும். அரிசி பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, மசாலாவும் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நான் 1 கிலோ அளவு கட்லா மீன் எடுத்து வச்சுருக்கேன். வறுத்த மசாலாவை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்தளவுக்கு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துட்டேன். அந்த பொடியை பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேன். இப்போது காரத்துக்காக நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1½ ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும் போது மீனோட வாசனை நல்லாயிருக்கும். தேவையான அளவு எலுமிச்சம்பழம், நான் ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துருவோம். நிறைய தண்ணி சேர்க்காதீங்க, கம்மியான அளவு தண்ணி சேர்த்துட்டு கெட்டியான மசாலா பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்குவோம். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இப்போது இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்க்கும் போது மீனில் இந்த மசாலா நல்லா பிடிச்சி உதிராமல் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ ஒவ்வொரு மீன் துண்டாக அந்த மசாலாவில் பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். மசாலா நல்லா மீனில் கோட்டாகிற அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. பச்சரிசி சேர்த்துருக்கனால இந்த மீன் வறுவல் ஒரு கிறிஸ்பினஸோட ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். எப்போவுமே ரெடிமேட் மசாலா வாங்கி செய்கிறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ உடனே செஞ்சு நம்ம சமைச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. எல்லா மீனையும் நான் இந்த மாதிரி மசாலா பெரட்டி எடுத்து வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போது இந்த மசாலா மீனில் ஊறுறதுக்காக ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் வரைக்கும் நான் வெயிலில் வச்சு எடுக்க போகிறேன். வெயில் வைக்கும் போது மசாலா நல்லா பிடிச்சிக்கும் உங்களுக்கு. பாருங்கள், மசாலா நல்லா பிடிச்சி மீன் நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு இரும்பு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இரும்பு கடாயில் செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மீன் துண்டையும் மெல்லமாக எண்ணெயில் போட்டுருங்க. எல்லாத்தையும் போட்டாச்சு. சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே பிடிச்சிரும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம பச்சரிசி சேர்த்தனால அதுலேயே இயற்கையாகவே கிறிஸ்பினஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர், மைதா எதுவுமே சேர்த்துக்கல. ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னா கிராமத்து ஸ்டைலில் இப்படி தான் செய்வாங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்ததில்லைன்னா இனிமேல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது மீன் வறுவல் ரெடி ஆயாச்சு. நான் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன்.
பாருங்கள், சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் ஒரு மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.